வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பார்லிமெண்ட் ரொம்ப பரபரப்பான சூழலில் பார்லிமெண்ட் இயங்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கு பிறகு இந்த அவை ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குங்கிறத கவனிக்கிறோம். குறிப்பாக அந்த வார்த்தை மோதல் பெரிய அளவில் ராகுல் காந்தி வெளிப்படையாக மோடியின் மீதும் பாஜகவின் மீதும் வெளிப்படையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ரெண்டு தரப்பையும் பெரிய விஷயம் போது அமளி நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ராகுல் தெரிவித்த கருத்து குறித்து மோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராகுல் மாதிரி ஒரு ஆதாரப்பூர்வம் இல்லாமல் தகவலை பேசாதீங்க, இதை பார்த்து கற்றுக்க வேண்டியது இருக்குது, இப்படிலாம் செயல்படக்கூடாதுன்னு ராகுலை பார்த்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஒரு டிவி எப்படி 3வது முறையாக பிரதமர் ஆனா அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல, இப்படி செயல்படுறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்தை தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஓனாய் ஆட்டுக்குட்டி கதை தான். தண்ணி அந்த பக்கம்ந்து வருது, ஓனாய் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது, ஆடு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது. ஆட்டை அடிக்கணும்னு பிளான் வந்துருச்சு. நான் குடிக்கிற தண்ணி நீ எச்சா பண்ணுற அப்படின்ச்சு. நீ குடிச்சு விட்ற தண்ணியை தான் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ தான் எச்சா பண்ணுறேன்னுச்சு ஆடு. நீ பண்ணலன்னா உங்கள் அப்பம் பண்ணியிருப்பான், இல்லைன்னா உங்கள் தாத்தா பண்ணியிருப்பான்னு ஆடை அடித்து தின்னு பிடிச்சி. ராகுல் காந்தி என்ன சொன்னார், எப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்கு ராகுல் காந்தி உதாரணமாக, எப்படி பிரதமர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமே மோடி தான். இவரை விட ஒரு அசிங்கமான ஒரு பிரதம மந்திரி இந்த நாட்டுக்கு இதுவரையிலும் கிடைக்கல. இந்த நாட்டுக்குள்ள எந்த நாட்டுக்குமே கிடைக்கல. எந்த ஊர்லையாவது உங்கள் ஊடகங்கள்லாம் சேர்ந்து அவரை காப்பாற்றிருக்கீங்க. லண்டனில் போய் இறங்குறாரு, கோபேக் மோடின்னு ஊரு கூடி போராட்டம் நடத்துகிறாங்க. ஏர்போர்ட்டு ஃபுல்லாக வழியெல்லாம் நடக்குது, பூரா மறைச்சிக்க வீடியோ இருக்குது. ஆஸ்திரேலியா போகிறாரு, கோத்ரா ரயில் இருப்பு டாக்குமெண்ட்ரி போடுறாங்க, அவர் வர்ற அன்னைக்கு போட்டு இது பண்ணுறாங்க, அப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க. ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற ஏதோ ஒரு நாடாளுமன்றம் இந்த மணிப்பூரில் நடந்த ரகளைக்கெல்லாம் காரணமானவர் தான் இன்றைக்கி ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்காரு, கண்டன தீர்மானம் போடுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா போகிறார், ரிசீவ் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு கிளார்க் அனுப்புகிறாங்க, ஒரு பிரைம் மினிஸ்டரை கேவலப்படுத்துகிறாங்க. இப்படி உலகம் பூரா நம்முடைய நாட்டு பேரை குட்டிச்சவர் ஆக்கின ஒரு ஆள் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக மோடியை பார்த்தீங்கன்னா போதுன்னு பதில் சொல்லலாம். நல்லா இருக்கார், எப்படி சொன்னால் நல்லா இருக்கார். அவங்க பாணியில் சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு நேற்று பார்த்தோம் அந்த இதை. எனக்கு அது அந்த சார்பட்டா படத்தை தான் ஞாபகம் வந்து. ஆர்யா சொல்லுவார் இந்த வில்லனை பார்த்து, உங்கள் காட்டில் பயம் வந்துருச்சு, உங்கள் காட்டில் பயம் வந்துருச்சு, அதுதான் இருந்தது. பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்நாளில் முதல் முறையாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எழுந்திருக்கிறாரு. ராகுல் என்ன சொன்னார், இந்துக்கள்னு பேர் சொல்லிட்டு சுற்றுறவனுங்க தான் இந்து மதத்துடைய பேர் வன்முறையாளர்களாக இருக்கானுங்க அப்படின்னாரு. நீ இந்துக்களை கவலைப்படுத்துகிறேன்னாரு. ஹிந்தியில் தான் சொன்னார், ஏன்னா இங்கிலீஷில் பேசினா அவருக்கு புரியாதுன்னு தெரியும், மோடிக்கு புரியாதுன்னு தெரியும். ஹிந்தியில் தான் சொன்னார். ஹிந்தியும் புரியலங்கிறது அப்போ தான் தெரியுது. அதுதான் மோடி. எப்படி ஒரு பிரதமர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உலகத்தினுடைய தலை சிறந்த உதாரணம் மோடிங்கிறது நேற்று தெளிவாக புரிஞ்சுது. ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல, ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல. முதல் பாயிண்ட்லேயே ராகுல் காந்தி அடிச்சு விட்டார். நான் பதவி ஏற்றுக்கிட்டு கை கொடுக்குறேன், ஸ்பீக்கர் லீடர் ஆஃப் தி ஹவுஸு நின்றுக்கிட்டு கை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் மோடி வர்றாரு, குனிஞ்சது. ஆக லீடர் ஆஃப் த ஹவுஸு தலை குனிஞ்சு நிற்கிறத நான் பார்த்தேன். வயசில் பெரியவர் மரியாதை, அது அந்த இடம் வேறங்க, அது உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. வயசில் பெரியவர் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. நான் வயசில் பெரியவன், மோடி என்னை பார்த்து எந்திரிச்சு நிற்பாரா? பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தா நான் வயசில் பெரியவன். என் மகன் கலெக்டரு, நான் அவர்கிட்ட அட்டெண்டராக இருக்கிறேன். வயசில் பெரியவன் என் மகன் இது பண்ணுவான் வீட்டில். அது இங்கே நீ என்ன? அதை தான் ராகுல் காந்தி சொன்னார். You are the leader of the house. When you enter, we all stand up and respect you. But whereas you are bowing your head, it is very clearly visible that you are partial. ஓம் பிர்லாவுக்கு அந்த இங்கிலீஷ் புரிஞ்சுதா என்னன்னு தெரியல, போயிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. பாவமாக இருக்குது. நேற்று பாஜகவை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இப்போ ஒரு நல்ல நம்பிக்கை வந்துருச்சு, ஜனநாயகம் இனிமேல் சாகாது. யாரோ ஒரு ஆள் கேட்டார்,
40 பேர் ஜெயிச்சு என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டார். 40 பேர் இல்லை, அந்த ஒரு ஆளுக்கு பதில் சொல்ல முடியல. நேற்று ஒரு ஒரு எதிர்கட்சிக்காரர் திமுககாரர் சொன்னார், காங்கிரஸ்காரர் வேலுசாமி சொன்னார், இந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பெண் சிங்கம் ஒன்று வரப்போகுது, இவரையே சமாளிக்க போலியே முடியலையே உன்னால, நீ அதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு கேட்டார். யார் அந்த பெண் சிங்கம்னு கேட்டால் பிரியங்கா காந்தி வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறேன், இவரையே முடியலையே, பிரியங்கா காந்தி இதுவரோட ஃபாஸ்ட்டாக பேசுவாங்களே அப்படின்னு. நேற்று முழுக்க 300 பேரில் 3000 பேர் இருந்தால் கூட பாஜகவால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது நேற்று நல்லா தெளிவு. பட் நீங்கள் வந்து பாஜக வந்து ஒரு பயந்துருச்சு, அவங்களால எதுவும் செய்ய முடியல நீங்கள் குறிப்பிடுறீங்க. பட் வந்து அவர் என்னென்ன பேசினாரோ, குறிப்பாக வந்து பாஜக பற்றி, ஆர்எஸ்எஸ் பற்றி, இந்து சமூகம் பற்றி, சிறுபான்மையினர் பற்றி, அதானி பற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் குறிப்பாக நீட் முறைகேடு பற்றி அவர் பேசுகிறார். இது எல்லாமே அவைக்குறிப்பிலேருந்து நீக்கிட்டாங்களே. அவைக்குறிப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு என்ன வரலாறு நடந்துச்சுங்கிறது தெரியும். பட் அதுவும் இல்லாத அளவில் எல்லாத்தையும் காணாம அப்படித்தானே அவர் பிழைக்கிறாரு. நேற்று சிவபெருமான் படத்தை காட்டுறாரு, கேமரா பிடி திருப்புக்கிறான். ஏன் பயப்படுற? நடிக்கு போய் உட்காந்துருக்குற. பொதுமக்களுக்கு தெரியாத திரும்பும்போது இன்னைக்கு இருக்கிற மக்கள், மோடிக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், நீ நினைக்கிற அளவுக்கு மக்கள் முட்டாள்கள் அல்ல. ஏன்னா உனக்கு இருக்கிற தைரியம், நம்மளையே செலக்ட் பண்ணிக்கிறானே, இவெல்லாம் எவ்வளோ அறிவு கட்டவனாக இருப்பாங்கிற எண்ணத்தினால தான் நம்ம இந்திய மக்களை வந்து அவர் கேவலமாக நினைக்கிறாரு. நீ ஜெயிச்சதுக்கு காரணம் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் இல்லைன்னா நீ எங்கே வந்துருக்க? வாரணாசியில் நீ தோற்று போயிருப்ப, தோத்துட்ட. தேர்தல் ஆணையம் உன்னை காப்பாற்றுச்சுங்கிறது தான் உண்மை. அது அழகாக சொல்கிறாரு. உன்னை ராமனே கை விட்டுட்டாரு. ராமனே கை விட்டாங்கிறதுக்கு அடையாளம் தான் சொல்லி அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஜெகநாதன் காப்பாற்றிட்டாரு. ஐயா, ஜெய் பாரத் மாதா ஆக்கினாங்க, இவர் ஜெய் ஜெகநாத். அப்படியே அடைஞ்சு எதிர்பார்க்கல, பதில் பேச தெரியல. அந்த ஒரு பழமொழி தான் உங்களுக்கு 1000 தடவை சொல்லியிருக்கிறார். ஒரு வெள்ளாட்டின் தலைமையின் கீழ் வருகின்ற 100 சிங்கங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஆனால் ஒரு சிங்கத்தின் தலைமையின் கீழ் வருகின்ற 100 வெள்ளாடுகளை கண்டால் நான் பயப்படுவேன்னா. என்னன்னா, வெள்ளாட்டு தலைமையில் சிங்கம் வந்தாலும் வெள்ளாடாக தான் இருக்கும். மோடி தலைமையில் வர்ற பாஜக வெள்ளாடுக்கு மாதிரி தான். அவன் சிங்கமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. மோடிங்கிற வெள்ளாட்டுக்கிட்ட சிக்கிக்கிட்டு இருந்தால் அப்படி. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு மோடி வந்து இனி பயந்துட்டாரு, இனி அவரால் எதுவும் செய்ய முடியாது, ராகுல் காந்தி எதிர்கட்சியில் உயர்ந்துட்டாங்க, இனி அவங்க நினச்சதான் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா, என்ன தான் நடந்தாலும் சரி, இறுதியில் அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்குது, பெரும்பான்மையில் அவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சபாநாயகர் அவங்களோட சபாநாயகராக இருக்கார். அப்படின்னும் போது ஏற்கனவே 140 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண ஓம் பிர்லா தான் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காரு. அவர் 140 பண்ணவருக்கு இன்னொரு 240 பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த மாதிரி பண்ணிட்டு இன்னும் பல்வேறு சட்டங்களை அவர் நிறைவேற்ற தான் போகிறார். அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்த கட்ட அரசியல் நகர போகுது அப்படின்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அரசியல் பார்வையாளர்கள் அப்படி தான் தைரியம் கொடுப்பாங்க. ராகுல் காந்தி நேற்று சொன்னார், என்னென்னலாம் படுத்தினார். 60 வழக்குகள், 2 வருஷம் சிறை தண்டனை, என் வீட்டை பிடுங்கினேன், இவ்வளவும் பண்ண, முன்னாடி உட்காந்துருக்கேன், என்ன பண்ண முடியும் உன்னால? அவ்வளோதான். எப்பேற்பட்ட அதிகாரத்துக்கு ஒரு லிமிட் உண்டுங்க. பட் ஆனால் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் வந்து சிறைக்குள்ள தானே இருக்காரு. இடி விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதில் வெளியுறவு இருக்காரு. அடுத்து சிபிஐ மூலமாக அடுத்த கைது நடக்குது, அவர் உள்ளதான் இருக்காரு. ராஜேந்திர செந்தில் பாலாஜி உள்ளதாங்க இருக்காரு. சகல சௌகரியத்தோடு சகல வசதிகளோடு ஜம்முன்னு உள்ள உட்காந்துருக்காரு. செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு செலவு இல்லை, அவருக்கு பைபாஸ் சர்ஜரி வந்து சகலமும் வந்து படி. பட் வெளியில இருந்தால் நம்ம அரசியல் செயல்பாடு வேற லெவலில் என்ன செயல்பாடு என்ன குறைஞ்சி போச்சு. இப்போ அவர் ஆளுங்களை கூப்பிட்டு சொன்னால், ஜெயிலுங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியாதா? அது சீரியலில் தான் காட்டுறாங்களே, ஜெயிலில் வந்து குடித்தனம் பண்ணலான்றாங்க, அந்த அளவு காட்டுறாங்க. அது சீரியல்லாம் ஒன்றும் போய் பேசலாம், அதெல்லாம் உண்மை தான். இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரெட் ஹில்ஸில் உங்களுக்கு வந்து அந்த ஜெயில் அங்கே தான் இருக்குது. அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், தெரியுமில்ல? ஏன்னா வாரத்தில் 2 நாள் சிக்கன், மாதத்தில் ஒரு சினிமா. உங்கள் வீட்டில் இருந்தால் நடக்குமா? வீட்டில் அப்படியே உக்காந்துருக்கோம், ஒரு வேலை இல்லாமல் உக்காந்துருக்கோம், 2 வேளை சிக்கன் போடுறீங்க. வாரத்தில் 2 நாள் சிக்கன் என்ன, சாப்பாடு என்ன, சினிமா என்ன, சகல வசதியோடு இருக்கணும். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட் ஹில்ஸ் ஜெயிலுக்கு போகணுன்னாக்கா, செங்குன்றத்துக்கு போகணுன்னாக்கா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் சார் போக முடியும். நீங்கள் பெரிய ஆளாக இருக்கணும், இல்லாட்டி போனால் அவ்வளோ சின்ன பெட்டி திருட்டுக்கெல்லாம் உள்ள போட மாட்டாங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு இப்போ எதிர்கட்சியிலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இன்னுமா நான் கேட்குறேன். உள்ள இவ்வளோ வசதி இருக்குது, இதெல்லாம் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படி கிடையாது.
நான் வந்து ஒரு சட்டத்துக்கு புறமான முறையில் கைது செய்யப்படுறேன், என்ன அரசியல் ரீதியாக நீங்கள் பழி வாங்குறீங்க அப்படின்ற அடிப்படையில் மோடி வந்து போராட்டம் தானே செய்யணும். இப்போ சிறைக்குள்ள இவ்வளோ வசதி இருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சி அவங்க அடைவாங்க. அவர் உள்ளே வச்சுட்டு மோடியை நேற்று மோடி பார்த்த பார்வை என்னன்னா, ஏடா இவனுக்கு ஒரு வேளை தப்பிச்சு வந்துட்டானுங்கன்னா நமக்கு இந்த கதியெல்லாம் நடக்குமாங்கிற பயம் அவர் கண்ட நேற்று தெரிஞ்சுது எனக்கு. ஓ நாளைக்கு நாம் எதிர்கட்சி ஆனோம்னா நம்ம இது மாதிரிலாம் மாட்டிக்க வேண்டியிருக்கு, நம்ம என்ன பண்ணுவோங்கிற பயம் அவர் கண்ட நேற்று தெரிஞ்சுது, தெளிவாக தெரிஞ்சுது. அமித்ஷா பேச முடியாமல் நிற்கிறார், அந்த ஆள் தடுமாறி நிற்கிறார். சர்வாதிகாரின் பேர். அதிகாரிகள் இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதிகார வர்க்கம் தான் இவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. நேற்று பார்த்துட்டோம், அதிகார வர்க்கத்தையும் தூக்கி அடிக்கிற அளவில் ராகுல் காந்தியுடைய. ராகுல் காந்தி 2வது முறையாக தூக்கி அவரை பந்தாடிட்டார். போன தடவை அடித்தார், அப்போ இதே மாதிரி தான் படுதாமல் உட்காந்துட்டு இருந்தார். அவரை கட்டி ஆனால் போன தடவை ஓவராக கிண்டல் பண்ணார், கட்டி பிடிச்சி கன்னத்தில் தட்டி கொடுத்துட்டு போனார். இந்த தடவை அதை ஒன்று பண்ண, ஏன்னா தண்ணி உட்காந்துட்டார். இப்போ நேற்று ராகுல் காந்தி அதையும் பண்ணியிருக்கலாம், அதை பண்ணாமல் விட்டுட்டார். அதை பண்ணியிருந்தாக்கா இன்னும் கூட இதில் ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, நாடாளுமன்றத்துக்கே வரமாட்டார் மோடி. ஏதோ நேற்று தெரியாதனமாக வந்து வந்துட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஜென்மத்துக்கு வரமாட்டார். நாடாளுமன்றம் நடக்கும்போதெல்லாம் ஃபாரின் போடுவார். நேற்று அதை ஒரு சேனலில் பேசும்போது உலகம் முழுவதும் சுற்றிய ஒரு மோடினாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். சந்திர மண்டலத்தை தவிர பட்ச எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறாரு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானே. ஏன் போனார், எதுக்காக போனார் அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அதுதான் அதில் ஒரே வித்தியாசம். அது மாதிரி ஏதோ தோணி தொலைஞ்சி நாடாளுமன்றத்துக்கு வந்தது இப்படி பேசி அவரை ஒரு வழி பண்ண, அவர் இனிமேல் எப்படி வருவார்? நாளைக்கு மோடி எப்படி நம்ம இது பண்ண முடியும்? வந்தால் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, இப்படி அசிங்கப்படுத்தினா அவர் எப்படி நாடாளுமன்றம் வருவார்? ஒரு பிரைம் மினிஸ்டருங்கிறதுக்காக கொஞ்சமாவது கருணை காட்ட வேணாம் ராகுல் காந்தி? கொஞ்சம் கூட இது இல்லாமல் அவர் வாட்டுக்கு விட்டு வாங்குறாரு. அவருக்கு இங்கிலீஷில் பேசினாலும் புரியல, ஹிந்தியில் பேசினாலும் புரியல, பதிலும் சொல்ல தெரியல. அப்புறம் நாளைக்கு இப்படிலாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரதம மந்திரி ஏன் வரலன்னு கேட்டால் எப்படி இது பண்ண முடியும்? ராகுல் காந்தி பயந்துட்டு அவர் வரல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பட் வந்து இன்னும் வந்து மோடி வந்து இப்போ இப்படி ஒரு விஷயம்லாம் ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடந்தால் கூட அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டு இதை பற்றி ஒரு பொருட்டே இல்லாத அளவில் அவர் எப்படி வகுப்பு கொடுக்குறாருன்னா வந்து ராகுல் மாதிரி நடந்துக்கக்கூடாது, ஆதாரப்பூர்வமாக பேசுங்க, உண்மைப்பூர்வமாக பேசுங்க அப்படின்னு என்டிஏ எம்பிஸ்க்கு அவர் கிளாஸ் எடுக்கிறார். அவரோட அரசியல் அப்படி செய்கிறாரு. சரி, நாளைக்கு இதே மாதிரி விஷயம் தொடர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஏற்கனவே 2.0 ஃபாலோ பண்ண மாதிரி பார்லிமெண்ட்டுக்கே வராமல் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்னு அவர் பிஸியாக இருந்துட்டு உள்ளே எதுவுமே வராமல் அவர் அப்படியே தன்னை காப்பாற்றிக்கிறான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு திரும்ப எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துல அவங்க தானே இருக்காங்க. நிறைவேற்றும் போது நாளைக்கு இறுதியில் வந்து இவங்களுக்கு போராட்டத்துக்கான கடைசி வரையும் போராட்டம் மட்டும் தான் இவங்களோட ஆயுதமாக இருக்க மாதிரி அப்படி தானே சூழல் மாறப்போகுது. நீங்கள் ஃப்ரெஞ்சு புரட்சியை பற்றி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தாங்க 14th ரிவ்யூ பண்ணோம். அதனால தான் இவர் ஃப்ரான்ஸுக்கு போன போது ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது தலையை வெட்டி துண்டாக்குன அந்த தலையை 14th ரிவ்யூடைய தலையை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கடலிலிருந்து வெளியே எடுத்தாங்க. மோடி ஃப்ரான்ஸில் இருக்கும்போது நீங்கள் நிறைய முறை சிம்பாலிக்காக காட்டினாங்க, சொல்லியிருக்கீங்க. இதுதான் உன்னுடைய கதிங்கிற மாதிரி அதை காட்டினாங்க. இதெல்லாம் வந்து வள்ளுவர் அழகாக சொல்கிறாருங்க, களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆபது போல கெடும். ரைட் சார். இதெல்லாம் இந்த சட்டங்களில் வந்து ஒருத்தன் காப்பாற்றிட்டு போகலான்னா ஒரு சர்வாதிகாரி செத்துருக்க மாட்டாங்க. கரெக்ட் சார். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கீங்க, என்னோட நேர்காணலில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெஞ்சு மாணவனுடைய அவனுக்கு இறுதியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கீங்க. பட் அதெல்லாம் என்னன்னா, அந்த உதாரணம்னா மன்னராக இருந்தது. மன்னராக இருக்கும்போது வந்து சர்வாதிகாரி தன்மை நீ ஆடின, உன்னை கேட்கறது யாரும் கிடையாது, உன்னை யாரும் எலெக்ட் பண்ண மாட்டாங்க, நீ பாரம்பரியமாக நீ பாட்டுக்கு உன் குடும்பத்தில் வந்துட்டே இருப்பாங்க. பட் இது வந்து ஜனநாயகபூர்வமான ஆட்சி, இங்கே எலெக்ஷன் நடக்குது, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து மோடிக்கு வந்து பெரும்பான்மை இழந்திருக்காரு. ஆனால் 240 MPs இருக்காங்களா பாஜகவுக்கு, 3வது முறை அவர் வந்திருக்காரு, என்டிஏ அடிப்பில் வந்திருக்காரு, தனிப்பட்ட மெஜாரிட்டி இல்லை. பட் வந்து 240 சீட்ஸ் வந்திருக்காரு அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்காம விரும்பாம அவர் அந்த இடத்துக்கு வராரு. 300 இருந்தார், 60 இடத்துல லூஸ் பண்ணியிருக்காரு. பட் இன்னைக்கு அவர் தான் உட்காந்துருக்காரு, அவரோட ஓம்பில் தானே முழு உடம்பா இருந்ததுங்க. இன்னைக்கு கை இல்லை, கால் இல்லை, கழுத்து இல்லை, முண்டமா வந்து முண்டமா நிற்கிறாரு இல்லைங்க அப்படின்றீங்க. முண்டமா தானே நிற்கிறாரு. அவளை ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? நேற்று எதிர்கட்சி தலைவர் பேச அவங்க நீக்கிறேன், நாம டிவியில பார்த்துட்டோமே. இதுக்கு மேல என்னத்தை நீக்க என்ன பிரயோஜனம்? ஓம் பிர்லா வந்து பேயறிஞ்ச மாதிரி உட்காந்து வழக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி உட்காந்துருந்ததும், அமித்ஷா உட்காந்துருந்ததும் உலகமே பார்த்துருச்சு. ஒரு நாடு பாக்கியெல்லாம் பார்த்துட்டாங்கல்ல. அவை குறிப்பில் நிற்கலாம் என்ன சரி, நாடெல்லாம் பார்த்தாங்க, என்னென்ன அசிங்கப்படுத்த போறாங்க. நான் போன சவுகம்பளை வச்சு வரவேற்கிறாங்க, வாங்க அக்ரிமெண்ட் போடணும், வாங்க உட்காருங்கன்னு எல்லாத்தையும் சுற்றி கட்டுறாங்க. எல்லா பிரதமரும் என்ன கூட சுற்றி இருக்கிறாங்க. எனக்கு அந்த செல்வாக்கு அப்படி தானே இருக்கு. அவருக்கு அவ்வளோதானே தேவை. அது நேற்று ஒருத்தர் சொன்னார்,
மன்மோகன் சிங் லாஸ்ட்ல நின்றுக்கிட்டு இருந்தாரு. ம். இவர் வந்து சென்ட்ரலில் உட்கார வச்சாங்க. கைதிகளுக்கு தான் ரெண்டு பக்கமும் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. சுதந்திர மனிதன் தனியாக தான் போயிட்டு இருப்பான். மன்மோகன் சிங் கிட்ட பயம் இல்லை. இந்த ஆள் ஆபத்தான ஆள், ரெண்டு பக்கமும் ஆளுங்களை வச்சு பத்திரமா நடுப்பத்தில் உட்கார வச்சுருக்க, ஓரமாக விட்டு எதாவது பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி சந்தேகத்தில் விட்டுருப்பாங்க. போகிற ஊரெல்லாம் கேவலப்பட்டு நிற்கிறாருங்க. இவர் எதுக்காக ஊர்களுக்கு போகிறாங்கங்கிறது அடுத்த கேள்வி. பல்வேறு கதைகள் அதை பற்றி சொல்லாகுது. அது கவர்மெண்ட் ஃப்ளைட்டில் போகிறதில்ல, அதானி ஃப்ளைட்டில் போகிறாரு. எல்லாமே மன்னிப்பு கேட்டார். நாங்கள் பிரெஞ்சு நாடாளுமன்றமே வந்து ரஃபேல் விமானத்தில் ஊழல் நடந்ததுன்னு சொல்லிடுது. அது ஏன்னா அதெல்லாம் இங்கே மறைச்ச அங்கே வந்துருச்சு இல்லை, இங்கே மறைச்ச உலகம் பூரா வந்துருச்சு. ரைட் சார். இப்போ அதுக்காக வந்து பிரதமர் மோடி வந்து அவரோட ஆட்சி ஊழல் தான் நடந்திருக்கு அப்படின்னு அவர் மீது யார் விசாரணை செய்ய போகிறா? அதுக்கான வாய்ப்பு எங்கே இல்லாமல் இருக்கு. இந்திரா காந்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதாங்க இந்திரா காந்தி அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை தடவை சொல்றது? ஏபிள் வாசை ஏர்ரைசா எல்பா தீவில் இருக்கும் சிறையை பார்க்கிற வரையில் என்னை வெல்வதற்கு யாரும் இல்லை என்று தான் நெப்போலியன் நினைத்தான். அங்கே போய் வைத்தூரில் படுத்திருக்கும் போது காதலிக்கு லெட்டர் எழுதுறான். அதில் எழுதுன வார்த்தைகள் ஜோசப்ன்றது அவருடைய லவர் பேர். அவளுக்கு எழுதுறான், எப்படி இருந்த நான் என்ன மாதிரி என்னை கொண்டு விட்டானுங்க அப்படின்னு எழுதுறான். சரி சார். அப்படி ஒரு நிலைமை மோடிக்கு வரும்ன்றதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நம்புறீங்க? வரக்கூடாதுன்னு விரும்புகிறேன். அது வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஆல்ரெடி அவருடைய வீட்டு வாசல்ல நிக்குது. எங்க சார் நீங்க தான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அதாவது மோடியோட இந்த 3.0 எப்படி இருக்குன்னு கேட்கும்பொழுது அவர் பயந்து போயிருக்காரு. அவரால் எந்த அமைச்சரையும் மாற்றவே முடியல. எல்லாரும் அதே அமைச்சர் அவர் மிரட்டுறாங்க. எனக்கான போஸ்ட் கொடுக்காட்டி நான் வந்து எம்பிகளை கூட்டு விலைக்கு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான்னு சொன்னீங்க. பிறகு நிதிஷ் மிரட்டுறாரு, சந்திரபாபு நாயுடு மிரட்டுறாரு. அவரால் எதுவுமே செய்ய முடியல எல்லாம் சொன்னீங்க. ஆனால் சம்பவம் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து திரும்ப ஓம் பிர்லா தான் நியமிக்கப்படுறாங்க. அவர் தான் வந்து குடியரசுத் தலைவர் உரையை பார்த்தீங்கன்னா ஏதோ அவருக்கு புகழ்ந்து தள்ளுற மாதிரி, தன்னை புகழ்ந்து தள்ளிக்கிற மாதிரி, நான் இன்னும் 303 இருக்க மாதிரி உரையை வந்து வாசிச்சுட்டு போகிறாங்க. எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இருக்குது. எதுவுமே மாற்றம் நடக்கலையே சார். நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் அப்ளை பண்ணவே மாட்டீங்களா? ஒரு நல்ல கவர்மெண்ட்டு, ஒரு எந்த பயமும் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்போம். ஜனாதிபதி உரையில் என்ன வந்தது? 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்? பயந்து நடுங்கி இருக்குது. என்ன பண்ண போறோங்கிறதே சொல்லல. நேற்று நான் அந்த டிவியில தான் தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லல, என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண போறோம் அதான் சொல்றேன். அவர் இன்னைக்கு ஒண்ணு என்ன பண்ணுன்னு தெரியலையே. அவருடைய நீங்க தான் சொல்றீங்க தான் தைரியமா இருக்கு. அடிச்சிருவியா பார்க்கலாம், அடிச்சிருவியா பார்க்கலாம் அப்படின்னு போற மாதிரி தான் இருக்குது நேற்று பூரா. இந்த வடிவேல் வேற என்ன இருக்குது? அந்த வடிவேல் ஜோக்கு தான். என்னை தூக்கி ஒருத்தன் தனியாக சிக்கியிருக்கிறான்டா அப்படி சொல்லி ஆட்டோவில் போட்டாங்க. ஒரு மூத்தர சந்தையில் போட்டு ஒரு 30 பேர் அடித்தாங்க. போன்னு விட்டுட்டேன். அடுத்த ஒரு ரிக்ஷாவில் போட்டாங்க, அங்கே ஒரு 50 பேர் அடித்தான். அது மாதிரி இருந்தது நேற்று எனக்கு மோடியை பார்க்குறதுக்கு. அந்த வடிவேல் மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு அவர் வந்து கௌரவமாக இருக்கார். என்ன பண்ணிட முடியும்னாக்கா இப்படி தாங்க எல்லாருமே திங்க் பண்ணுவான். நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணுவான். இன்னைக்கு அவங்க நடந்துக்கிறது பூரா பார்த்தா ஓம் பிர்லாவை போட்டால் அவர் இது பண்ணார். நேற்று என்ன அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? என்ன பண்ண முடிஞ்சது? இதை எடுத்து காட்டுறாரு, சிவபெருமானை எடுத்து காட்டுறாரு. இருந்தாலும் மூஞ்சி நிற்கிறான். ஐயோ போய் படத்தை பிடுங்க முடிஞ்சுதா? காட்டி விட்டார். முதல் தடவை இந்த கேமரா திருப்பி விட்டார். 2வது தடவை பிடிச்சி காட்டி விட்டார். எப்போ அவங்கள ரொம்ப பரிதாபமாக பார்த்தேன்னா, ஜீசஸ் இப்படி கையை கட்டுறாரு, அபயஹஸ்தம். குருநானக் இப்படி கையை கட்டுறாரு, அபயஹஸ்தம். சிவபெருமான் இப்படி கையை கட்டுறாரு, அபயஹஸ்தம். எங்கள் கட்சியினுடைய சின்னமும் அபயஹஸ்தம்னார். ஆடி போயிட்டார். இந்து மதத்தை வச்சு அவர் இந்து மதத்துக்காரங்களை ஓரம் கட்டிவிட்டாருங்க. வரிக்கு வரி ஓத்த. இதை விட கேவலம் என்ன இருக்குது? மானமுள்ளவனாக இருந்தால் தற்கொலை பண்ணிட்டு ஏதாவது எதிர்பார்க்கக்கூடாதுன்னு விட்டுருக்கு. சரிங்க சார். அப்போ இனி வரக்கூடிய 5 வருஷமும் பார்லிமெண்ட் இப்படி தான் இயங்க போகுது அப்படிங்கிறது புரியுது. மோடி வந்து நீங்கள் பயந்துட்டார், இந்த மாதிரியான ராகுலுடைய பேச்சுனால பயந்துட்டார் அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை நீங்கள் குறிப்பிடுறீங்க. உண்மையிலே எதிர்கட்சியால் மோடிக்கு நான் வரக்கூடிய 5 வருஷமும் ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட்ஸ், டஃப்பான ஒரு அரசியல் காத்திருக்குன்னு பார்க்கலாமா? அல்லது மோடி அதையும் ஓவர் கம் பண்ணிட்டு தன்னோட அரசியலை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுன்னு பார்க்கலாம். என்னுடைய இதே வந்து அனுமானமே மோடி 5 வருஷம் இருக்க போகிறதில்ல. ஓகே. அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டு விட்டாங்க. இன்னும் 6 மாதத்துக்கு மேலே எதன் அடிப்படையில் எண்ணப்பட்டுச்சுன்னு சொல்கிறீங்க? பாஜக வெளியே அனுப்பிச்சிருங்க. பாஜக வெளியே அனுப்பிச்சிருங்க. ஆமாம், பாஜக எப்படி வெளியே? அவங்களுடைய இது பிரகாரம் 75 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது.
அது கட்சியினுடைய எழுதப்பட்ட விதி இல்லைங்கிறாங்க. அது அது அப்படி சமாளிச்சார். யாரு? அமித்ஷா. அது பதில் சொன்னவர். சொல்ல வேண்டியவர் மோகன் பகவத். மோகன் பகவத் தான் சொல்றாரு, அவர் வந்து மணிப்பூர் கலவரத்தை தடுக்க தவறிட்டாரு. அதுதான் ஆரம்பம். அதுதான் ஆரம்பம். சார் நான் என்ன கேட்குறேன்னா, மணிப்பூர் பிரச்சனையை குறிப்பிட்டு கவலைப்படுற மோகன் பகவத் குஜராத்தில் நடந்த இனப்படுகொலை, இஸ்லாமிக் எதிரான இனப்படுகொலை, அது நடக்கும்போது அது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு, அப்படிப்பட்டவர் தான் இந்தியா பிஎம்ஆ வேணும்னு சொல்லிட்டு அவர் தான் கொண்டு வந்து அங்கே வைக்கிறாரு. அன்னைக்கு இஸ்லாமியர்களை கொண்டாங்க. RSS கோட்பாடு இஸ்லாமியர்கள். மணிப்பூர்ல செத்தவன் கிறிஸ்தவன் அது இதுன்னு போயிடுச்சு. மதங்கள் அங்கே செத்தவன் ஒருத்தவங்க கூட இஸ்லாமியர் இல்லை. RSSக்கு விரோதமாக போயிடுச்சு இல்லை. RSS பேர் தானே கெட்டு போச்சு. RSS ஆஃபீஸர் தானே நெருப்பு வச்சு கொடுத்து விட்டாங்க அங்கே. இல்லை சார், இப்போ மோடிக்கும் மோகன் பகவத்துக்கும் RSSக்கும் பிரச்சனை. மோடிங்கிற தனி நபர், RSSங்கிற ஒரு சித்தாந்தம், ஒரு அமைப்பு, சரிங்களா? இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. அவங்க 2 பேருக்கான பிரச்சனை. மோடி வெறுப்பு பிரச்சனை பேசுறாரு, மணிப்பூர் விஷயத்தை தடுக்க தவறிட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்ற பிரச்சனை கேட்க மாட்டாங்கிறதா அவங்களுக்கு பிரச்சனை. அது மாத்திரம் இல்லை, அவங்க ரூல் பிரகாரம் அது இல்லைன்னு அமித்ஷா சொல்லும்போது அது இருக்குதுங்கிறதுக்கு அர்த்தம் அதான். அது அதுலேயே அவர் வெளிப்படையாக அது வந்துருச்சு. ஏன் அவ்வளோ அவதியாக சொல்கிறேன்? பொறுமையாக கேளுங்க. 75 வயசுல அவர் வெளியே போயிடணும், போக மாட்டேன்ட்டார். இதை வந்து நிதின் கட்கரி சொன்னார். உனக்கு 75 வயசு ஆயிடுச்சு. இல்லை சார், 73 தான் சார் அவருக்கு. இருக்கட்டுங்க, 75 இன்னும் ஒரு வருஷம் இருக்கு சார். எந்த வேணாலும் அவர் வந்து கல்யாணமே ஆகலைன்னு போய் பேசணுவாங்க அந்த ஆள். சரி, ஒரு வார்த்தை உண்மை பேசியிருக்கான அந்த ஆள். நேற்று ராகுல் காந்தி கேட்டார், உன் படிப்பு என்ன? தெரியாது. காலேஜில் படித்தாங்க, டிகிரி எங்க? தெரியாது. கல்யாணம் ஆகல, நான் பிரம்மச்சாரின்னு போய் பேசி 2 தடவை சீஃப் மினிஸ்டர் வந்தேன், அதே போய். அப்புறம் உன் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணான்னு ஏதாவது ஒரு உண்மை இருக்குதா அவர்கிட்ட? ஒரு உண்மை இருக்குதா? இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. அதனால தானே வாயில வட சொல்கிறவருங்க. இதில் வந்து என்னன்னா, 2 முறை பதவியில் இருந்துட்டா அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. இவர் 4 முறை பதவியில் இருந்துட்டார். 2 தடவை சீஃப் மினிஸ்டர், 2 தடவை பிரைம் மினிஸ்டர், 3ஆவது தடவை வந்திருக்கார். அது வந்து RSS கோட்பாடுகளுக்கு விரோதமானது. 75 வயசு. இது 2ஐயும் சொல்லி தான் நிதின் கட்கரி நீ இருக்க முடியாதுன்னு சொன்னார். உடனே அவர் மேலே CAG அறிக்கை வெளியிட்டு 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், 2.5 லட்சம், ஏதோ 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி நிதின் கட்கரியை குற்றவாளியாக்கி நிறுத்திவிட்டார். அதையே யோகி ஆதித்யநாத் சொன்னார். அந்த ஊரில் ஒரு பை எலெக்ஷன் நடத்தி எலெக்ஷனில் தோக்கடிச்சு பி கேர்ஃபுல்ட்டார். இதை பார்த்ததில் தான் அமித்ஷா ஜாக்கிரதை ஆகிட்டார். அதனால தான் அவதியா அப்படிலாம் ஒன்றும் ரூல் இல்லையே. ஏன்னா அவர் மேலே சந்தேகம் இருக்குது பிரைம் மினிஸ்டருக்கு. அதுக்காக பதவியில் இருக்கும்போது ஏதாவது போயிட போகிறாங்கிறதுக்கு. அதில் மந்திரி பதவி ஒன்றும் மாற்றலை கீத்தலைன்னீங்களே. யாரை பூசா போட்டிருக்காரு? ஒரு ஆள் பூசா போட்டிருக்காரா? சிவராஜ் சிங் சவுகான் போட்டிருக்காங்களே. சிவராஜ் சிங் சவுகான் விவசாயத்தை தேடி பிடிச்சி ஒரு ஆளை சொல்றாரு சார். அவர் வந்து மோடியோட டஃப் காம்படிஷன் இருந்தவர் சார். அவரு மோடி மாதிரி புரியுது இல்லை, மோடி கிட்ட காம்படிஷன் இருந்தவரை போட வேண்டிய நிலைமையில் அவர் இருந்திருக்காரு. அவருக்கு கொடுக்காமல் இருக்கணும். அவர் கொடுக்குறாருன்னா நடந்த ஒரு வழி இல்லை, கொடுத்தாகும். 2வது, ஒரு அமைச்சரை கூட மாற்றலை, ஒரு அமைச்சர் கூட இலாக்காவும் மாற்றலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய லீடர்ஷிப் போயிடுச்சு. அவங்க நான் 2 பார்வையை பார்க்கலாம். அது நான் வந்து பழைய மாதிரி அப்படி தான் இருக்கேன். நான் ஒன்று வந்து 240 வந்ததுனால வந்து நானும் பயந்தில்லை, என்னோட அமைச்சரும் அப்படி தான் இருக்கும் போது அப்படின்னு அவர் அந்த மெசேஜ் அவர் கொடுக்கலாம்ல. அவர் அப்படி தான் சமாளிக்கணும். நான் கேள்விப்பட்டது என்னன்னாக்கா, அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து பேரெல்லாம் லிஸ்ட்டை டைப் அடித்து இவங்கள இதை கையெழுத்து போடு அப்படின்னு இருக்காங்க. சந்திரலேகா படத்தில் வரும், ரஞ்சன் வந்து 2வது பையன் அவர் இருப்பார். மொதல் பையன் வந்து NK ராதா. அப்பா வந்து இப்போ பெரிய பையனுக்கு பட்டம் சுட்டுறதுக்கு முடிவு எடுத்துக்கிட்டு இருப்பார். 2வது பையன் இவர் டக்கு 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 டக்குன்னு வந்து அவங்க அப்பா கிட்ட அப்படி நீட்டுவார். என்னது பாரு, என்னை ராஜாவாக்கும் சாசனத்தில் கையொப்பம் விடும்பார். இவர் போட மாட்டேப்பார், இவர் எடுத்து எல்லாம் எழுதிக்குவார். அப்புறம் ஜனங்க புரட்சி கதை வேறு. அது மாதிரி இவங்கெல்லாம் போய் மோடிக்கிட்ட இப்படி கொடுத்து நாங்கள் தான் மந்திரி கையெழுத்து போட்டுனாங்களாம். அவர் போட்டாராம். இலாக்காவில் அதை நாங்களே பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு அவங்க இலாக்காவில் போய் வந்துட்டு மோடிக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களாம். நான் அமித்ஷா பேசுகிறேன், ஆஸ் யூஷுவல் நான் வந்து இது என்னது அந்த உள்துறை அமைச்சர், அதே மாதிரி ராஜ்நாத் சிங் நான் பாதுகாப்பு துறையில் இருக்கேன். அவங்க இன்ஃபார்ம் பண்ணி தான் அவருக்கு 2 நாள் அவருக்கு என்ன பதவி கொடுக்குன்னு தெரியலையே. எதுக்கு போடுறது போது அவங்க போய் அவங்களே போய் உட்காந்து நாங்கள் போட்டுக்கிட்டோம் அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படின்ட்டாங்க. அப்படி தான் பதவி பெயர்ப்பு நடந்ததுன்றாங்க. சரி சார், அதுதான் நடந்தது. புரியுதா உங்களுக்கு? இது என்ன? ரைட் சார். இப்போ ஆக மோடிக்கு யார் மந்திரியாக இருந்து வந்தாங்க,
யார் என்ன பதவி எடுத்துக்கிட்டாங்கிறது அவங்களே சொல்லி தான் மோடிக்கே தெரியும். அதான் அவருடைய நிலைமை. அப்படி ஒரு பரிதாபமான பிரைம் மினிஸ்டர். சார் நீங்கள் அவரை குறைச்சி இட போகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து மிகவும் சிக்கலுக்குள்ளான ஒரு அமைச்சரவை. இப்போ அமைச்சரவையும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, பெரும்பான்மை எந்த தனி கட்சிக்கும் கிடைக்கல, என்டிஏக்கு தான் கிடச்சிருக்கு. அவர் வந்து ஒரு பார்லிமெண்ட் குழு கூட்டமே நடத்தாமல் டைரெக்டாக வந்து என்டிஏ கட்சியினோட என்டிஏனுடைய ஒட்டுமொத்த எம்பிக்களோட ஆதரவு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி போய் பார்த்தாங்க, பதவி ஏற்றுக்கிறாரு. அவர் அப்படியே அங்கே வந்துட்டார். பிறகு வந்து அமைச்சரையும் அவருக்கு தப்பு. எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் இது பண்ணு. அதான் சார் என்னன்னா பார்லிமெண்ட் குழு முறையை கூடணும். அது அப்படியே அதான் சார் முறை. அவரு பாஜகவோட பார்லிமெண்ட் குழு கூட்டம் கூடி அதன் அடிப்படையில் அவர் வந்து 1 மணி நேரம் கட்சி கொடுத்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு வந்து போட மாட்டேன்னு சொல்லி தான் மாட்டிட்டு இருப்பார். சரி, இப்போ அப்படின்னா அப்படின்ற மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுங்க. இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு வந்த உடனே எந்திரிச்சு ஓடி போய் வாங்க வாங்க பாபு நாயுடு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு எந்திரிச்சு போய் வேற எங்கேயா போயிட்டு போறாரு இழுத்து பிடிச்சி. பார்த்தீங்களா இந்த வீடியோ எப்படி அலறி பிடிச்சிட்டு வர்றாங்க. ராகுல் காந்தி அழகா சொன்னார், we are happy to be on the opposition side. The power we are not bothered. You are looking for the power. We are looking for the people. பதில் இல்லை, வாயை திறக்க முடியல. வார்த்தைக்கு வார்த்தை சவுக்கடி, வார்த்தைக்கு வார்த்தை ஆசிட் ஊத்துனார் நாக்கில். கேட்டுக்கிட்டு பேசாம இருந்தா. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா அந்த ஆளுக்கு புரிஞ்சுதாங்கிறது தான். சரிங்க சார். இப்போ சபாநாயகர் எல்லா விஷயம் ஓகே சார். இறுதியில் சபாநாயகர் ஒரு பெரிய டாக்க போச்சு. சபாநாயகரில் கூட மோடியோட கைதான் சார் ஓங்கி இருந்துச்சு. திரும்ப ஓம் பிர்லா கிட்டத்தட்ட வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே போய் உக்காந்துட்டாங்கங்க. ஓம் பிர்லா நான் தான் ஸ்பீக்கரு போயா அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் பேர் அமித்ஷா வந்து நான் தான் ஹோம் மினிஸ்டர் போயா அப்படின்ட்டு போயிட்டாரு. நான் தான் சொல்கிறேன்னு அவங்க சொல்லி தான் மோடிக்கு தெரியும் யார் யாரெல்லாம் மந்திரியாக இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு. அவருக்கே தெரியாது. 1.5 நாள் பதவி போடலிங்க யாருக்கும். ஏன் போடல? போட முடியல. மாற்றினா தொலைச்சி போடுவார். ஜாக்கிரதானாங்க. சரி, அவங்கவுங்க போஸ்ட்டில் அவங்கவுங்க போய் உட்காந்துக்குப்போம். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இப்போ வெளியில் நீங்கள் வந்து அவர் தான் அது கை ஸ்ட்ராங்காக இருக்குது, கை ஸ்ட்ராங்காக இருக்குது. கை ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பதவி மாற்றி கொடுத்துருக்கலாங்க. அந்த போஸ்ட்டில் அப்படியே உட்கார்றான்னா என்ன அர்த்தம்? நீ யாரா எனக்கு கொடுக்குறது, நான் எடுத்துக்கிட்டேன்னு போயிட்டாங்க. அவ்வளோதான் மோடி. இதை நீங்கள் உங்கள் இன்டர்பிரிட்டேஷன் மோடி பாருங்கள் எவ்வளோ சாமர்த்தியமாக அதே ஆளுகளை போட்டு அதே ஆளுங்க மாற்றத்துக்கு யோகியதே இல்லை. அவ்வளோதான். எங்கே பாருங்கள்.